பாருங்க, அண்ணன் எனக்கு வேணாம், புரிஞ்சுதா? ஒரு அரிய தட்டு மாத்தியாச்சு, இனிமேலாம் தட்டி கழிக்க முடியாது. பெத்தவள ஒரு வார்த்தை கேட்காம இவனுக்கும் தெரியாம பண்ண எதையும் ஏத்துக்க முடியாது. எனக்கோ என் பிள்ளைக்கோ இதுல விருப்பம் இல்ல. திரும்ப எல்லாரையும் கூப்பிட்டு பேசி இந்த நிச்சயத்தை ரத்து பண்ணுங்க. ஓங்கி அரைஞ்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். எதடி ரத்து பண்ண சொல்ற? எதை ரத்து பண்ண சொல்ற? கோவிச்சுட்டு உன் வீட்டுக்கு போன பாரு, அப்ப ஒன்ன ரத்து பண்ணிருக்கணும். திரும்ப வந்து சேர்த்துக்கிட்டேன் பாத்தியா? அதான் நான் செஞ்ச தப்பு. நிக்கிறான உன் தம்பி, வயசுல பெரியவன் தெரிஞ்சும் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். அவன் கட்டின பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் தாலி அடகு வைக்கிறான். இங்க பாரு, நீ வாழ்க்கையில் எடுத்த எல்லா முடிவும் தப்பா போயிருக்கு. இந்த ஒரு முடிவு மட்டும் என்கிட்ட விட்டுரு. அவன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும். அவனும் நான் பெத்த பிள்ளைதானடி. என் பிள்ளைக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லல. எனக்கு அவ வேண்டாம், உன் தங்கச்சி உறவு வேண்டாம், அவ்வளவுதான். மா, அப்பா சொல்றதுல இப்ப என்னமா தப்பு இருக்கு? நீ பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு இப்ப என்னமா பண்ண போற? ஏய் ஓடி வெக்கம் கெட்டவளே, இத்தனை வருஷம் இல்லாத உங்க அப்பாரு உன் புருஷனை கை நீட்டி அடிக்கிறதுக்கு காரணமே அவதாண்டி. ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில எங்க வந்து நிக்குது பாத்தியா? சரவணா, அம்மா விடு. நீ என்ன சொல்ல போற? நல்லா யோசிச்சு முடிவா சொல்லு. அண்ணே, நம்ம எல்லாரையும் தலை நிமிர்ந்து நடக்க வச்ச மனுஷனு நீ வேணான்னு சொன்னா அவர் எல்லார் முன்னாடியும் அப்பா தலை குனிஞ்சு நிப்பாருண்ணே. அவருக்கு ஒரு அவமானம்னா அது நம்ம எல்லாருக்கும் தானே அவமானம். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுண்ணே, ப்ளீஸ்ண்ணே. ஆமாண்ண, அண்ணன் பாவம்ண்ண. நம்ம எல்லாரையும் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு எனக்கு அண்ணியா வர்றதை விட சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரிஞ்ச அண்ணன் எனக்கு அண்ணியா வர்றதுல சந்தோஷம் தானே. ஏய் சுடரு, வாழ போறது நான். என்ன தவிர இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க.